சற்று முன் சஜித் பிரேமதாசவின் கட்சியைச் சேர்ந்த பிரதேச சபையின் தவிசாளர் மிதிகம லசா சுட்டுக் கொலை. விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி. செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் எனும் கெனடி பஸ்தியாம்பிள்ளை தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். 100க்கு மேற்பட்ட குற்றவாளிகளை நாடு கடத்தி வெளிநாட்டில் தஞ்சம் புக வைத்துள்ளார். விசாரணைகளில் தெரிய வந்த உண்மை. பொதுஜன பெரமுனට ඉදිරිපත් කළා. හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට ඉදිරිපත් කළා. நாமல் ராஜபக்சவுக்கும் செவ்வந்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை, காதல் உறவும் இல்லை அம்பலப்படுத்திய நாமல் ராஜபக்சவின் நண்பர். பாதாள உலக குழுவின் தலைவர் ஹரக் கட்டாவுக்கு இந்த அரசாங்கம் செய்வது மிக பெரும் அநியாயம். உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும். ஹரக் கட்டாவின் சட்டத்தரணி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மிதிகம லசா என அழைக்கப்படும் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர ஹேவத் என்பவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதிகம லசா வெலிகம பிரதேச சபையில் இருக்கும்போது மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். அதிலும் மிதிகம லசா பிரதேச சபை அலுவலகத்திற்குள் இருந்தபோது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் பிரதேச சபையின் தலைவரான மிதிகம லசாவின் கையொப்பத்தை வாங்குவதற்காக உள்ளே சென்று இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மிதிகம லசா சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரான வழக்கறிஞர் தாரக நாணயக்காரவை கொலை செய்வதாக மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மிதிகம லசா மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அவர் மீது பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வழக்கறிஞர் தாரக நாணயக்காரவை கடுமையாக அச்சுறுத்தியிருந்தார் மிதிகம லசா. அத்தோடு சுட்டுக் கொல்லப்பட்ட மிதிகம லசா பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையிலேயே சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அவர் போட்டியிட்டு பிரதேச சபையின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வெலிகம பிராந்திய தலைவர் தேர்தலை நாடுவதற்கு முன்பு அவர் தனது வேட்பாளர் காலத்தில் பாதாள உலக ஆர்வலர்களுடன் தொடர்பை கொண்டிருந்தார் என்றும் மிதிகம லசா என்ற புனைப்பெயரால் அறியப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் 2018 உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்தார். மேலும் 2025 உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெலிகம பிரதேச சபைக்கு மிதிகம மேற்கு பிரிவிலிருந்து சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மிதிகம லசா என்று அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர ஹரக் கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்துக்கவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளார். மேலும் அவர் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட ஏராளமான குற்றங்களுக்காக பல சந்தர்ப்பங்களில் சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பதும் தனிநபர்களை ஏமாற்றியதற்காக இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையை பெற்றவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனுமதியை வழங்கியுள்ளமையும் பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. ඒ දේවල් වලට යම් ආකාරයකට චෝදනාවක් පොදුජන පෙරමුණට ඉදිරිපත් කළා. හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට ඉදිරිපත් කළා. இசாரா செவ்வந்திக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவும் போலியான தகவல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இசாரா செவ்வந்திக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் அதிலும் நாமல் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை இசாரா செவ்வந்தியின் பின்னால் செயற்படுவதாகவும் சமூக ஊடகங்களில் போலியான தகவல்கள் பரவி வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பெயரை இழிவுபடுத்தும் நோக்கில் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இசாரா செவ்வந்தி குறித்த பல கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. இதன் மத்தியில் கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பயன்படுத்திய தேர்தல் சுவரொட்டிகளில் இசாரா செவ்வந்தியின் படத்தை பயன்படுத்தி இசாரா செவ்வந்திக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரவி வருகின்றன. குற்றச் செயல்களுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உருவாக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் சித்தரிக்கப்படுகின்றது. இவ்வாறான போலி தகவல்களை பரப்பும் சமூக ஊடகங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் சார்பாக பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார். பாதாள உலக குழு தலைவரான ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகவின் பாதுகாப்பு செலவுக்காக மாதந்தோறும் 1 கோடிக்கும் அதிகமான பணம் செலவிடப்படுவதாக அவரது சட்டத்தரணி ஒந்துல் பிரேமரத்ன கூறியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா தொடர்பில் கருத்து தெரிவித்த போது அவருடைய சட்டத்தரணி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரது சட்டத்தரணி ஒத்துல் பிரேமரத்ன மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளார். இதில் ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக தற்போது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். வரலாற்றில் எந்த சந்தேக நபரும் இவ்வாறு நீண்ட காலம் தடுப்பு காவலில் வைக்கப்படவில்லை. சந்தேக நபருக்காக 87 அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். அவரை தடுத்து வைக்க மாதந்தோறும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பொது வரி பணம் செலவிடப்படுவதாகவும் ஹரக்கட்டாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கனமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் என்பவர் இதுவரையில் 100க்கு மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டிலிருந்து தப்பிக்க செய்துள்ளதாக விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. அதன்படி ஜே.கே. பாய் என்பவர் பல ஆண்டுகளாகவே இவ்வாறானதொரு குற்றத் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் தற்போது சர்வதேச மனித கடத்தல்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். தெற்காசியாவில் உள்ள மனித கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் உள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து துபாய்க்கு தப்பிச் செல்லவும் இவர் உடந்தையாக இருந்தமை தெரிய வந்துள்ளது. கனமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அதன்படி இசாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அம்பாள்குளம் பகுதியிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இசாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் பிரதான கட்சிகள் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகின்றன. கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாகிய எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி 9 மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசைகாட்டி சின்னத்தின் கீழ் களமிறங்க உள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை களமிறக்குவது என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. உத்தேச முதலமைச்சர் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சந்திரமூர்த்தி கபிலனின் பெயர் முன்னிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டு நாட்டில் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருவதாக கூறப்படும் தெஹிபல மல்லி மற்றும் அவரது சகோதரர் துசான் நெத்தசாரா என்ற கள்ளு மல்லி ஆகியோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சந்தேக நபர்களுக்கு பயண தடை விதிக்கவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த 839 கிலோகிராம் ஐஸ் ஹெரோயின் மற்றும் ஹாஜிஸ் ஆகிய போதைப் பொருட்களை கடற்படை சமீபத்தில் பறிமுதல் செய்தது. தெஹிபலை மல்லி மற்றும் கலு மல்லி ஆகியோரால் இந்த போதைப் பொருட்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது என்பது விசாரணைகளில் தெரிய வந்ததாக காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சந்தேக நபர்கள் துபாயில் அல்லது வேறு நாட்டிலோ ஒளிந்து இந்த போதைப் பொருள் கடத்தலை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. 2 நபர்களின் தொலைபேசி பதிவுகளையும் வரவழைக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 கடற்றொழிலாளர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்படி தொடர்புடைய சந்தேக நபர்களை நவம்பர் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்தும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளார்.